அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு பெனாஸ் கஃபே. இன்றைக்கி நம்ம குட்டீஸ்க்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச மாதிரி ப்ரான் 65 எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 1 கிலோ அளவுக்கு ப்ரான்ஸ் எடுத்திருக்கேன். சின்ன இறால் இல்லாமல் நல்லா பெரிய இறாலாகவே வாங்கிக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இது கூட 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு, 3/4 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு, 1/4 டீஸ்பூன் சோம்புத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகு ஜீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் மிளகாய் தூள். நீங்கள் நார்மல் மிளகாய் தூள் எடுக்கிறீங்க அப்படின்னா 1 டீஸ்பூன் எடுத்தாலே போதும். அது கூட 1/4 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு. அதுக்கடுத்து புளிப்பு சுவைக்காக ஒரு லெமன் சேர்த்துக்கலாம். நார்மல் மீடியம் சைஸாக இருக்கும்போது ஒரு லெமன் கரெக்டாக இருக்கும். ஸோ இதெல்லாமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். காரம் ரொம்ப சேர்க்க தேவையில்லை. நம்ம பிள்ளைங்களுக்கு ஏற்ற மாதிரி செய்கிறதுனால காரத்தை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். ப்ரான் ரொம்ப உங்களுக்கு காரம் எடுக்காது. ஸோ இந்த அளவுக்கு சேர்த்துட்டு இதை நல்லா ஃபஸ்ட்டு ப்ரானோட மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நமக்கு லெமனில் கொஞ்சம் லெமன் அப்புறம் இஞ்சி பூண்டு எல்லாமே சேர்க்கறதுனால அதிலே கொஞ்சம் ஈரப்பதம்லாம் இருக்கும். ஸோ இதை ஃபஸ்ட்டு ஒரு தடவை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி தேவைப்பட்டால் நம்ம தெளித்து விட்டு இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப தண்ணி சேர்க்க வேணாம். நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு தான் நான் சேர்த்துருப்பேன். அந்த மசாலா கொஞ்சம் பிசு பிசுப்பாக கையில் ஒட்டுற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு ப்ரான் எண்ணெயில் பொரிக்கும் போது அந்த மசாலா பிரிஞ்சு போகாமல் கரெக்டாக இருக்கும். ஸோ நான் இதை நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கையாலே பிசைஞ்சு கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் அளவுக்கு இதை ஊற வச்சிடலாம். அப்போ தான் உங்களுக்கு மசாலா நல்லா ப்ரானில் ஏறி 65 நல்லாயிருக்கும். இதை நீங்கள் வெளியிலே வச்சு நீங்கள் ஊற வைக்கனாலும் ஊற வைக்கலாம். இல்லை ஃப்ரிட்ஜில் ஒரு அரை மணி நேரம் வச்சுட்டிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். உங்களுக்கு பொரிக்கும் போது நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் ஃப்ரிட்ஜிலேருந்து வச்சு பொரிக்கும் போது. ஸோ நான் ஃப்ரிட்ஜில் ஒரு அரை மணி நேரம் எடுத்து வச்சிடுறேன். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருந்த ப்ரான்ஸ் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா சேர்த்துடலாம். ரொம்ப அதிகமாக சேர்க்காமல் எண்ணெயில் கொஞ்சம் கேப் இருக்க மாதிரி சேர்த்துக்கோங்க. ஆயில் கொஞ்சம் மீடியம் ஹீட்லேயே இருக்கட்டும். ப்ரான்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு 30 செகண்ட் விட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பி விட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு மசாலா உதிர்ந்து போகாமல் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ப்ரான்ஸும் நல்லா உள்ளே வெந்து வரும். ரொம்ப நேரம் இது வேகாது. ஒரு 3 நிமிஷம் கரெக்டாக நம்ம வறுத்து எடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு ப்ரான் கரெக்டாக வெந்து வந்துடும். அதுக்கு மேலே விட்டுட்டிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ரொம்ப ரப்பர் மாதிரி ஆகிடும். அவ்வளோதான், சூப்பராக சிம்பிளாக ஒரு ப்ரான் 65 நம்ம ரெடி பண்ணியாச்சு. பிள்ளைங்களுக்குலாம் இது ரொம்ப பிடிக்கும். 65 நம்ம நார்மலாக சிக்கன்லேயே செஞ்சு கொடுக்காம இந்த மாதிரி பெரிய ப்ரான்ஸ் கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம். இல்லை ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் முதல் நாளே மேரினேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டிங்க அப்படின்னாலும் காலைல உங்களுக்கு சட்டுன்னு செஞ்சு கொடுத்துடலாம். ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள்.